புத்தகமும் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். எடுத்திருந்தால் புலம்பல் 3வது அதிகாரம். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையை, ஒரு புலம்பலை நாம் பார்க்க முடிகிறது. எட்டியும் பிச்சுமாகிய, அதை வாசிப்போம். புலம்பல் 3:19. எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். புலம்பி அழுகிறான் மனுஷன். இந்த ஊழியக்காரன் எவ்வளவோ சொன்னான் ஜனங்களிடத்துல, நீங்கள் மனம் திரும்புங்கள், பாபிலோன்லேருந்து ஒரு ராஜா வந்து உங்களை அடிமைப்படுத்தி விடுவான், நீங்கள் மனம் திரும்புங்கள். இன்றைக்கும் அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலும் யோவான் சாணகன் பிரசங்கம் பண்ணுகிறான். இந்த நாட்கள் வரை அப்படிதான் பிரசங்கிக்கிறார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இஸ்ரவேலின் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் இந்த எரேமியானுடைய வார்த்தையை கேட்கவில்லை. நீ எங்களுக்கு சொல்லுகிறாயா என்று சொல்லி அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். எருசலேம் பாழாய் போனது. எருசலேம் என்றால் பரலோகத்திற்கு அடையாளமாய், சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. இவர்கள் 70 வருஷம் சிறையிலிருந்து வந்து பார்க்கும் பொழுது, இந்த பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்டு வந்த பிறகு, விடுதலை ஆன பிறகு சபை பாழாய் கிடந்தது, எருசலேம் பாழாய் கிடந்தது. இதை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து ஒரு புலம்பல் வருகிறது. அதை வாசிப்போம். 3:19. புலம்பல் 3:19. எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் என்னை நினைக்க முடியும். நீங்க எங்களை நினைத்து பாருங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது தான். நீர் எங்களை நினைத்தருளும். இந்த சபையை யாரு நினைத்தருள முடியும்? இந்த ஆத்துமாக்களை யாரு நினைத்தருள முடியும்? இந்த ஊழியத்தை யாரு நினைத்தருள முடியும்? உங்கள் குடும்பத்தை யாரு நினைத்தருள முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், நம் கர்த்தராகிய தேவன் மாத்திரம்தான் நம்மளை நினைத்தருளுவார். அவரிடத்துல கேளுங்கள். ஆண்டவரே, எட்டியும் பிச்சுமாகிய ஆண்டவரே, என்னுடைய நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். என் சிறுமையையும் என் தவிப்பையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். நீர் என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மளை நினைத்தருளுவார். அதான் அவன் புலம்புகிறான். எட்டி என்றால் மிகவும் கசப்பான ஒரு செடி. பிச்சு என்றால் மிகவும் கசப்பான, அதிலிருந்து உள்ளிருந்து வருகிற ஒரு திரவம். அப்படி என்றால் வெளிப்புறமான ஒரு கஷ்டமும் உள்புறமான ஒரு கஷ்டமும் இருக்கிறதுனால தான் அவன் எடுத்துக்காட்டாக அந்த வார்த்தையை அழகாக சொல்லுகிறான், எட்டியும் பிச்சும் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையிலே வெளிப்புறமான சில கசப்புகளும் வெளிப்புறமான சில கஷ்டங்களும் இருக்கிறது. பிச்சும் போல உள்புறமான சில வலிகள் இருக்கிறது, சில வேதனைகள் இருக்கிறது. யாரிடத்தில் சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். என் வாழ்க்கையும் எட்டியை போல கசப்பும் பிச்சையை போல உள்ளத்தில் இருக்கிற வலியும் கர்த்தர் நினைத்தருளுவார். ஆமென். இவன் ஜெபிக்கிறான், இவன் புலம்புகிறான். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். வாழ்க்கையிலுடைய கசப்புகளை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற உள்ளத்தில் இருக்கிற வலியை அது மனுஷன் புரிந்து கொள்ள முடியாது. என் தேவன் அவைகளை நினைத்தருளுகிற ஆண்டவர். இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறது அதுதான். இது பிரசங்கமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஆலோசனையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்த்தர் கொண்டு வருகிற வார்த்தையை நான் கொண்டு வந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறேன். என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மளை நிச்சயமாய் நம்மளை நினைத்தருளுவார். ஆண்டவர் தான் நம்மளை என்ன செய்வார்? நினைத்தருள முடியும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அவருக்கு தான் தெரியும். ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்தருளும். மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை நினைத்தருளும், இந்த ஜனங்களை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். 32 யாத்திராகமம் 32:13 மோசே சொல்லுகிறான், நீர் எங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர், நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர், நீர் எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவேன், கானானுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மிகவும் கெஞ்சி அவன் என்ன செய்கிறான்? இந்த ஜனங்களை நீர் நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவர் நமக்கும் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை தரையில் விழுகிற வார்த்தை அல்ல,
அவருடைய வார்த்தை காற்றிலே அலைப்பட்டு போகிற வார்த்தை அல்ல, வார்த்தை நிறைவேறுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்து தான் நம்ம சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் சொன்னீர் அல்லவா, இந்த சபையை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா, என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா, நீர் சொல்லியிருக்கிறீர். என்னை நினைத்து பாரும் ஆண்டவரே, என்னை நினைத்து பார்க்க நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. நான் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது நான் 3 வருஷம் ஃபீஸ் கட்டுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னை அனுப்பின போதகர் சொன்னார், உனக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட சூழ்நிலை நிமித்தமாய் அவரால் ஃபீஸ் கட்டப்பட முடியவில்லை. நான் 3 வருஷம் எப்படி இதை தாண்டி வரப்போகிறேன் என்று தெரியவில்லை. ஒருவேளை கட்டுவதற்கு பணம் இல்லை. அப்போது ஸ்டாலின் அவருடைய ஸ்கீம் இருந்தது. படிக்க முடியலன்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டால் ஸ்டாலின் மூலியமாக ஒரு படிப்புக்குன்னு உதவித்தொகை கொடுப்பாங்க. இப்போ நானும் என்னோடு கூட படித்த ஒருவனும் பேசாமல் தலைமைச் செயலகத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுருவோமா, எங்கள் ஊழியத்துக்கு வந்து கர்த்தரை நினைக்கலை, புலம்பலை பாருங்கள். எப்படி புலம்ப ஆரம்பிச்சுட்டேன், ஃபீஸ் கட்டலையே, எப்படி படிக்க போகிறேன், தெரியாமல் ஊழியத்துக்கு வந்துட்டேனோ, இல்லை ஏதோ பண்ணிட்டு வந்துட்டேனோ, இல்லை கர்த்தர் சும்மா பேசினாரா, இப்படி பல குழப்பங்கள், இந்த புலம்பல்கள். பேசாமல் ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுதி போட்டு ஏதாவது பணம் கொடுத்தாருன்னா அதை வச்சு ஃபீஸ் கட்டலாமான்னு 3 வருஷம் எக்ஸாமில் பணம் கட்டாமல் அந்த சேப்பலில் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் 2 எக்ஸாம் எழுதாமல் கிருபையா யாரோ வந்து கட்டிட்டு போவாங்க, எப்படின்னே தெரியல. கர்த்தர் நம்மளை நினைத்தருணுவார். நம் மேல ஆண்டவர் ஒரு அழைப்பையும் ஒரு நினைப்பையும் வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் நம்மளை நினைத்தருளுவார். 3வது வருஷம் படிக்கிறேன். கடைசியில் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ முடித்தாதான் பைபிள் காலேஜில் இருந்து ஒரு பாஸ்டர்னு சொல்லி என்னை அங்கீகாரப்படுத்தி வெளியே அனுப்ப முடியும். நினச்சி பாருங்கள், ஒரு பாஸ்டர் அரியரோடு வந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் பாஸ்டர் அரியர், எங்கள் பாஸ்டர் இன்னும் படிக்கல, அரியர் வச்சுருக்கிறாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் முடிச்சுட்டு தானே வரணும். ஆண்டவர் நம் புலம்பலை எல்லாம் கேட்குறார். எல்லோரும் என் கூட இருந்து எழுத போயிடுவாங்க. நான் புலம்பிக் கொண்டே இருந்தேன், ஆண்டவரே எதுக்கு என்ன அழைச்சிங்க, எதுக்கு என்னை கொண்டு வந்தீங்க, காசும் கெட்டலை, சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக ஆகி போச்சு, இந்த பெரிய தொகையை யார் கெட்டுவான்னு நினச்சிட்டே உட்காரும் பொழுது 3 வருஷமாக ஒரே சேரில் ஃபீஸ் கெட்டாத அந்த பிளேஸில் தான் நான் உட்காருவேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஸ்க்ரீன் விலகி ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். பார்த்தீங்களா, ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு பெரிய காரியம் நடக்கணும்னு இல்லை, ஒரு ஸ்க்ரீன் விலங்கினா போதும். ஒரு ஸ்க்ரீன் துணி இப்படி விலகின பொழுது அங்கே உட்கார்ந்துருந்த அந்த பாஸ்டர் என்னை பார்த்து கூப்பிட்டார், இங்கே வான், ஏன் உட்காந்துருக்கிறேன்னு. நான் இந்த மாதிரி ஃபீஸ் கட்டலைண்ணே. எவ்வளோ கட்டணும்னு கேட்டார். எவ்வளோண்ணே? உடனே ஒரே ஃபோன் மொத்த ஃபீஸே அவர் கட்டி முடிக்க உதவி செய்தார். பாருங்கள், 3 வருஷமாக அந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். ஒரு வாட்டி கூட ஸ்க்ரீன் நகரவே இல்லை. அது எப்போ நகரணும்னு இருந்திருக்கோ அப்போ தான் அந்த ஸ்க்ரீன் துணியே நகருது. கர்த்தருடைய அசைவு எப்படி கிரியை செய்கிறது என்பதை பாருங்கள். அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். ஆண்டவரே எங்களை நினைத்தரலுங்கப்பா. அன்னைக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது, இன்று வரைக்கும் அதே நம்பிக்கை தான். நீங்கள் என்னை நினைத்தரலுங்க ஆண்டவரே, அது போதும். ஆமீன். ஒரு ஸ்க்ரீன் துணையை விலகி அற்புதம் செய்ய முடியும் என்றால் ஆண்டவரால் அசாத்தியமான காரியங்களை என்ன செய்ய முடியும்? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய முடியும். இப்போது நான் ஒரு பாஸ்டராக நிற்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமீன். இப்படி நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பேரில் ஆண்டவர் ஒரு நினைவை வைத்திருக்கிறதுனால் ஆண்டவரே நீங்கள் என்னை நினைத்தரணும். இந்த ஜனம் உம்முடையது என்று மோசே சொல்லுகிறான். இந்த ஜனத்தை நீங்கள் நினைத்தரலுங்கப்பா. யோனா தீர்க்கதரிசி நல்லா தெரியும். அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வேலையை தந்தார். அந்த வேலையை முடிக்கிறது தான் அவனுடைய வேலை. அதற்கு முன்பாக அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது தெரியல. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி, நீ இந்த பட்டணத்திற்கு போய் என்னுடைய வார்த்தையை பிரசங்கி அங்கே இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அவன் பேரில் ஆண்டவர் ஒரு நினைவை வைத்து அவனை அனுப்பிவிட்டார். இவனும் சென்றான். இடையில என்ன ஆனதுன்னு தெரியல. அவனுக்கு போகிற மனசிலையோ என்னமோ அவன் மொத்தமாக அவன் மூலியமாய் ஒரு கப்பலே கவிழ்ந்து போனது. இப்போ மீன் அவனை விழுங்கி போட்டது. அப்படி தானே? யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், மீன் அவனை திமிங்கலம் விழுங்கி போட்டது. இப்போ எங்கேருந்து புலம்புறான்? மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து புலம்புறான். ஆண்டவரே
அந்த வசனத்தை எடுத்திருந்த வாசிப்போம். யோனா 2:1 வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய பாருங்க, யோனா தன் தேவனாகிய கர்த்தர், கப்பலில் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தரை கூப்பிடல, பிரயாணப்பட்டு போகும்போது தேவனாகிய கர்த்தரை கூப்பிடல. ஒரு திமிங்கலம் அவன் வாழ்க்கையில் முழுங்கின பிறகு தான் கர்த்தரே அவன் வாழ்க்கையில் வருகிறார். ஆமென். அவனுக்கு அப்போ தான் கர்த்தருடைய நினைப்பே வருது. நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திமிங்கலம் போல் சில பிரச்சனைகள் வந்து உள்ளே போகும்போது தான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறோம், கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறோம், நம்மளை அறியாமல் ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஒருத்தர் புலம்புறதை நான் இன்றைக்கி நம்ம வேதத்தில் முதல் தடவையாக பார்க்குறோம். புலம்புறவன் என்னென்னமோ புலம்புவான். ஆனால் இந்த மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து புலம்புறான். நியாயப்படி பார்த்தா இவன் புலம்பி இருந்தால் எங்கே ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று புலம்பி இருக்கணும்னா, கப்பலின் அடிவாரத்தில் படுத்து தூங்கினான் அல்லவா, அவன் அங்கே தான் புலம்பி இருக்கணும். அவன் அங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு மீன் வயிற்றுக்குள்ளே வந்த பிறகு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்லுகிறான். அது 2வது வசனத்தை என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பார்த்தீங்களா, ஒரு கவிதையாக அவனுக்கு வார்த்தை வருது. எப்போ பிரச்சனை வாழ்க்கையில் வந்த பிறகு என்னை நினைத்தருளுன்னு சொல்லும் பொழுது என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்துட்டு வந்தீங்கன்னா யோனாவுடைய வார்த்தையெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகான வார்த்தையாக இருக்கும். கடற்பாசி என்னை சுற்றினது, நான் ஆழத்துக்குள்ளே போனேன். எப்போ இதெல்லாம் இந்த அனுபவம்லாம் உள்ளே வருது? புலம்பல் உங்கள் வாழ்க்கையில், அந்த புலம்பல் நல்லது. ஆமேன். இந்த புலம்பலை நீங்கள் புலம்புங்க, கர்த்தர் இதை கேட்பார். ஆமேன். அவன் இவ்வளோ புலம்புறான். எங்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அதை வாசித்தா அவ்வளோ காரியம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில புலம்பல் இருந்தால் அது நல்லது. ஆண்டவரே என்னை நினைத்தருளும், கர்த்தர் நம்மளை நினைத்தருள்வார். யோனாவை ஆண்டவர் மீனின் வயிற்றிலிருந்து நினைத்தருளினார். ஆமென். அவனை மீன் வந்து கக்கினது, வெளியே வந்தான். அதே போல் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறதை செய்து முடிப்பார். நாம் தான் என்ன செய்வோம், சில வேளையில் நம்ம முடிவெடுத்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம காரியத்தை என்ன செய்வோம். ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனையை யார் ஃபேஸ் பண்ண வேண்டும் என்றால் நாம் தான் ஃபேஸ் பண்ணணும். ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறோம் என்றால் அது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார். ஆனால் அது விலகி போகும்போது அதில் இருக்கிற பிரச்சனைகளை நாம் தான் என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணி ஆகணும். யோனா கப்பலில் போய் நினிவேல சேர வேண்டியதான் வேலை. ஆனால் அவன் அந்த கப்பலில் ஏறலை, அவன் அதில் ஏறுறான், வேறு கப்பலில் ஏறினான். அவன் தான் முடிவெடுத்தான். பிரச்சனையை இவன் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இப்போது. ஆனால் அந்த பிரச்சனையில் கர்த்தர் உங்களுக்கு தப்பு வைக்க வல்லவராக இருப்பார். ஆனால் கர்த்தர் சொன்னதை அவன் செய்திருந்தால் என்றால் ஆண்டவர் அவன் மூலியமாய் காரியத்தை வாய்க்க செய்திருப்பார். யோசேப்பை குறித்து தெரியும், ஆண்டவர் அவன் மேலே ஒரு நினைவை வைத்திருக்கிறார். 17 வயசில் தகப்பனுக்கு பிரியமாக நடக்கிறார் இந்த யோசேப்பு. ஆண்டவர் அவன் பேரில் ஒரு நினைப்பை வச்சிருக்கிறார். ஆனால் அந்த யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகும் பொழுது ஒரு பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்லுகிறான், என்னை நினச்சி பாருப்பா, நீ விடுதலை ஆக போகிற, நீ விடுதலை ஆகின உடனே சம்பந்தமில்லாத இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள், சம்பந்தமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அவன் சொல்லுகிறான் மனுஷன் இடத்துல, அந்த பானபாத்திரக்காரன் இடத்துல, நீ என்னை நினைத்து பார் என்று சொல்லுகிறான். ஆமென். ஆதியாகமம் 40:14 நீ என்ன வாசிங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்னு யாரை கேட்குறான்? ஒரு மனுஷன் இடத்துல நீ என்ன நினச்சிப்பார். ஒரு மனுஷன்கிட்ட கேட்குறான், நீ விடுதலையாக போகிற, நீ வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போகிற, இந்த சிறைச்சாலையிலேருந்து என்னை நினச்சி பார்க்குறியா? இவன் நினச்சி பார்த்தானா? இல்லை, இவன் மறந்து போனான். உங்கள் வாழ்க்கையில் உங்களை நினைக்கிறது கடவுளாக மட்டும்தான். நம் தேவனாகிய கர்த்தர் தான் நம்மளை நினைப்பார். வேறு எந்த மனுஷனும் உங்களை நினைக்க மாட்டார். இது 100%. ஆமென். இதுதான் உண்மை. இந்த மனுஷன் நினைத்திருந்தால் போய் சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த மனுஷன் நினைக்கலை. இவன் கடந்து போய் 2 வருஷம் ஆகிவிட்டது. 2 வருஷமாக அவனுக்கு நினைப்பே வரலை. ஆனால் கர்த்தர் ஆமென் அவனை நினைத்திருக்கிறார். யோசேப்பை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். மனுஷன் நம்மளுக்கு நினையாமல் இருக்கலாம்,
ஆனால் ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார். 2 வருஷம் கழித்து பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அவனுக்கு உடனே சொப்பனம் வந்த உடனே அதுக்கு 9வது வசனம் 41வது அதிகாரம் 9வது வசனம் வந்தீங்கன்னா, பார்வோனுடைய தலைவர் பானபாத்திரன் தலைவனுக்கு இன்றுதான் நினைவில் வருகிறது என்று வசனம் இருக்கிறது. ஆமென். எப்போ வந்திருக்கணும்? நியாயப்படி 2 வருஷம் கேப். இன்னைக்கு ஆண்டவர் சில கேப்புகளை, சில காரியத்தை நமக்கு தடை பண்ணி வைத்திருக்கிறார் என்றால், சில காரியத்தை ஆண்டவர் விலக்கி வைத்திருக்கிறார் என்றால், ஏற்ற வேலை வரும் பொழுது அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் நினைவில் வர வைப்பார். அந்த மனுஷனை வைத்து உங்களுக்கு உதவியை வர வைக்க ஆண்டவர் வல்லமையுடைய ஆண்டவர். ஆண்டவரே, எங்களை நீங்க நினைத்தருளுங்கப்பா. எங்களுடைய கசப்புகளை, எங்களுடைய பிச்சுகளை, எங்களுடைய சிறுமையை ஆண்டவர் நினைத்தருளுங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நினைத்தருளுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். அவனுக்கு 2 வருஷம் கழித்து நினைப்பு வருகிறது, அடியேன் தவறு செய்து விட்டேன், ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் அதற்கான நேரத்தை வச்சிருக்கிறார். ஒருவேளை அதற்கு முன்பாகவே அவன் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு முன்பாகவே அப்படியா சொப்பனத்தெல்லாம் விளக்க சொல்றானா, வெரி குட், சூப்பர் அப்படின்னு தட்டி கொடுத்து ஒரு கிண்ணத்தை என்ன செய்வாங்க, கிஃப்ட் கொடுத்து மறுபடியும் அனுப்பி விட்டுருப்பாங்க யோசேப்பு. ஆனால் ஏற்ற வேளையில் கர்த்தர் நினைப்பை கொடுத்து, ஏற்ற வேளையில நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, ஏற்ற வேளையில நினைக்கும் பொழுது அவனுக்கு வெறும் வெண்கல கிண்ணத்தை கொடுத்து அவனை தட்டி கொடுத்து அனுப்பவில்லை. அவனுக்கு நல்ல ராஜ வஸ்திரத்தை உடுத்தி அவனை அதிகாரியாய், அதிகாரத்துவத்தில், தலைமைத்துவத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த வேளையில் அதே ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த இத்தனை நாட்கள் நடக்கலை? ஏன் ஆண்டவர் இந்த 2 வருஷ காலம் எனக்கு இப்படி இருந்தது? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்றால், கர்த்தர் நினைத்தருளுகிறதுக்கான நேரம் இருக்கிறது. லேயாளுக்கு பிள்ளை பிறந்து கொண்டே இருக்கிறது, ராகேலுக்கு பிள்ளை இல்லை. ராகேலுக்கு பிள்ளை இல்லாத நாள் கர்த்தர் அவளையும் நினைப்பில் வைத்திருந்தார். ஆமென். லேயாளை ஆண்டவர் அற்பமாய் எண்ணப்பட்டதனால ஆசீர்வதித்தார். ஆனால் ராகேலை ஆண்டவர் நினைத்து பார்க்கவில்லை. சில காலம் சென்ற பிறகு வசனம் சொல்லுகிறது, ஆமென், ராகேலை கர்த்தர் நினைத்தார் என்று சொல்லி. ஆண்டவர் நினைப்பை வச்சிருப்பார். அவளுக்கு எப்படி ஒரு 6-7 பிள்ளை பிறந்துருச்சு, எல்லாம் மூத்தவனாக மாறிட்டான். இவளுக்கு இன்னும் பிள்ளை இல்லை. கடைசியில் தான் ராகேலுக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவள் கர்ப்பத்தை நினைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நினைத்தருள் இருக்கிறார். ஆமென். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களை நினச்சி பாருங்கள், இந்த சபையை நினச்சி பாருங்கள், நாங்கள் எம்மாத்திரம், இந்த சபை எம்மாத்திரம், இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த இந்த ஆண்டவர் இந்த கூடாரத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்மளை நினச்சி பார்க்கிறதற்கு நம்ம எம்மாத்திரமாக இருக்கிறோம். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். அந்த தைரியம்தான் இதுவரை இந்த ஊழியத்தை செய்ய வைக்க ஆண்டவர் கிருபையை தருகிறார். ஆமென். மனுஷனுக்கு ஊழியம் செய்திருப்பேன் என்றால் என்றைக்கோ பெட்டி படிக்க எடுத்துக்கொண்டு இடத்தை மாற்றிக்கொண்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனால் அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். 14 வயசுல ஒரு பையனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை தரார். அரிக்கட்டுகள் வணங்குகிறது, நட்சத்திரங்கள் வணங்குகிறது, பெரிய தரிசனத்தை தருகிறார். ஆனால் நிறைவேற்றுவதற்கு சில ஆண்டுகள் ஆனது. அதுவரை அவன் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பொறுமையோடு காத்திருந்தான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் ஏற்ற வேலை வரும்போது சிறைச்சாலை வஸ்திரத்தை கழட்டி ராஜ வஸ்திரத்தை ஆண்டவர் தரிப்பிக்கிற நேரம் வரும். ஆமென். கர்த்தர் அந்த நாட்களில் ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு பிரதர் இருந்தார், பாஸ்டர் நீங்கள் கோட்டு போடுங்கன்னார். நம்ம கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு கோட்டு போடுங்க பாஸ்டர்னார். கர்த்தர் ஏற்ற வேலையில் வரும்போது கோட்டு போட வைப்பார். எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் நிறைவேற்றும் பொழுது அதை நிறைவேற்றுவார். எப்போ பானபாத்திரக்காரனுக்கு நினைப்பு வரணுமோ அப்போ நினைவூட்டுவார். எப்போ அர்த்தம் மூலியமாக உதவி வரணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்போ அதை கிரியை செய்வார். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒரு மனுஷன், அவனை கொண்டு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கொண்டு இந்த தேசத்தை அசைக்க போகிறேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீதான் காக்க போகிறாய் என்று சொல்லி காணாமல் போயிட்டான். பார்த்தீங்களா? முன்னாடியே சொன்ன பிறகு நிற்க முடியல சிம்சோனால். அவன் தெலீலான் மடியில் படுத்தான். அதான் சொல்லுவாங்க பாருங்க, யோனா அடியில் படுத்தார், சிம்சோன் மடியில் படுத்தார். மடியில் படுத்தனுடைய வாழ்க்கை எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி.
அவன் வாழ்க்கை இழந்து போனான். அவனுடைய கை, நல்ல பலசாலியாக இருந்தவனுடைய கை விலங்கிடப்பட்டது. திறமையெல்லாம் இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அவன் கண்ணு பிடுங்கப்பட்டது. அது ஆவிக்குரிய அர்த்தமாய் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய கண்கள் இல்லை, தரிசனம் இழந்து போனான், விலங்கிடப்பட்டது. விலங்க போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க சிம்சோனை. இதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போது சிம்சோன் கேட்குறான் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். இந்த பெலிஸ்தனை மொத்த பேரையும் நான் கொன்று போடுகிறேன். எனக்கு ஒரு விசை என்னை நினைத்தருளும். என் வாழ்க்கையில் எட்டியும் பிச்சியுமாக இருக்கிறேன், சிறுமையாக இருக்கிறேன். சிம்சோன் கேட்குறான். இப்போ நீங்கள் கடவுளாக இருங்க. சிம்சோன் இவ்வளோ காரியத்தை பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து இதை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த வா, ஏண்டா உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தேன், வல்லமையை கொடுத்தேன், அவ்வளோ பேரை கொல்லத்தக்கதான கிருபையை தந்தேன், எல்லாமே பண்ணேன், இப்போ மறுபடியும் உனக்கு நம்பி எப்படி நான் கொடுப்பேன்? இப்படி தானே சொல்லுவீங்க. ஒரு ஆளுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அந்த பணம் அவர் செலவழிஞ்சு மறுபடியும் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உன்னை நம்பி நான் எப்படி தர முடியும்? ஒரு பணத்துக்கே நம்ம அப்படி சொல்லும்போது கடவுள் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லைப்பா, நீ உன்னுடைய முடிவை நீனே தேர்ந்தெடுத்துட்ட, நீ இவன் கையிலே விளங்கிட்டு செத்து போயிரு. உங்கள் பிரச்சனையெல்லாம் நீயே முடிவெடுத்துட்ட, நான் எப்படி நீயே என்ன பண்ணிடு, இறந்து போயிரு, ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கொன்று போட்டுருவாங்க, உன் லைஃப்பை நீ இப்படி மாற்றிட்டேன். ஆனால் இதுதான் ஆண்டவருடைய நினைவு. ஆண்டவரே, என் சிறுமையை நினச்சி பாருங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை நினைக்கிறார், அவனுக்கு மறுபடியும் கிருபையை தரார். அவன் உயிரோடு இருந்து கொன்றதை காட்டிலும் மரித்த பிறகு அத்தனை பெலிஸ்தரை கொண்டான். இதுதான் நம்மளுடைய ஆண்டவர், அவருடைய இரக்கம். இன்றைக்கி ஆண்டவரே என்னை நினச்சி பாருங்கன்னு நம்ம கேட்கும்போது, என்னை நினைத்தருளும் என்னை கேட்கும்போது, அவ்வளோ பெரிய பாவங்களை செய்த சிம்சோனுக்கு, வேசித்தன விபச்சாரம் செஞ்ச சிம்சோனுக்கு ஆண்டவர் மனசு இறங்கினாருன்னா நமக்கு இறங்குறது எவ்வளோ நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே, நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எங்களை நினைத்தருளும். ஆண்டவரே, என் சிறுமையை நினைத்தருளும். புலம்புங்க. மனுஷர்கிட்ட புலம்புறதை விட கர்த்தர்கிட்ட புலம்புங்க. ஏன் இப்படி செய்தீர், என்ன செய்தீர் என்று புலம்புங்கள். இந்த புலம்பல் 5 அதிகாரம் முழுவதும் புலம்புகிறார் எரேமியா. அந்த புலம்பலிலே ஆண்டவர் உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்பார், உங்களை ஆண்டவர் நினச்சி பார்ப்பார். நான் சொல்லுவேன், புலம்பல் நல்லது. நான் புலம்ப ஆரம்பித்தால் தேவ சமூகத்தில் அவ்வளோ புலம்புவேன். ஆனால் அந்த புலம்பலை ஆண்டவர் நினச்சி பார்ப்பார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ புலம்பல் இருந்தாலும் நீங்கள் மனுஷரிடத்துல, பானபாத்திரக்கார இடத்துல சொல்வதை விட தேவ சமூகத்தில் உங்களை புலம்புங்க. அண்ணாலும் ஒரே புலம்புறா. அவள் புலம்பலை பார்த்து குடியாரினே சொல்லிட்டா ஒரு ஊழியக்கார். ஏலி சொல்லுகிறான், அண்ணாலே, நீ ஏன் இவ்வளோ புலம்புகிறாய்? நீ குடித்திருக்கிறாயா? இல்லை, என் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றி கொண்டிருக்கிற புலம்புகிறான். எனக்கு பிள்ளை இல்லை, என் சிறுமையை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறாள். ஆமென். ஆண்டவர் அன்னாளுடைய பிள்ளையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி ஆண்டவர் அந்த புலம்பலை எல்லாம் கர்த்தர் கவனிப்பார். உங்கள் வாழ்க்கையில் எந்த குழப்பம், எந்த புலம்பல் இருந்தாலும் கர்த்தரிடத்துல புலம்புங்க. அவரிடத்துல தான் நம்ம புலம்ப முடியும். புலம்பலே ஜெபமாய் கூட செய்யலாம். நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தில் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையும் ஆண்டவர் நமக்கு பலனையும் ஆண்டவர் தருவாராக. தாவீது பெரிய மாளிகையை கட்டிவிட்டான், பெரிய சபையை கட்டுறதற்கு அவனுக்கு பாக்கியம் இல்லாமல் போயிற்று. அவன் அப்பவும் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? பாருங்கள், ஒரு ஆடு மேய்க்கிற ஒருவனை கர்த்தர் நல்ல ஆசீர்வதித்து வச்சுட்டார். இன்றைக்கி எளிமையாக இருக்கிற நம்மளை இந்த மாதிரி ஆசீர்வாதமாக வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆரம்பத்தில் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறோம், இன்றைக்கி ஆண்டவர் பெரிய ஒரு பங்களா வீட்டை கொடுத்து உங்களை நல்லா ஆசீர்வதித்து வச்சுருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு என் வேலை உண்டு, நம்ம உண்டு. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக என் முகத்தை மறைக்காதபடி என்னை நினச்சி பாருங்கன்றான். அவ்வளோ ஆசீர்வாதம் வந்தோம், அவ்வளோ ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு இருக்குமென்ற கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் இல்லை, ஆசீர்வதிப்பார். ஆனால் என்னை நினச்சி பாருங்கள் ஆண்டவரை, அவ்வளோ ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது தாவீதுக்கு. ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்து சொல்லுகிறான், என்னை நினச்சி பாருங்களேன், இதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட எது வேணாலும் கேட்டு வாங்கலாம்.
ஆனால் அவர் நம்மளை நினச்சி பார்க்குறது தான் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்னை நினச்சி பாருங்க ஆண்டவரே, நீங்கள் நினச்சா என் வாழ்க்கை ஆசீர்வாதம், நீங்கள் நினச்சா என் படிப்பு ஆசீர்வாதம், நீங்கள் நினச்சா எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் அந்த கிருபையை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் நினைப்புக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். கடைசியாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார். என்னை நினைத்து பாரும் என்று சொல்லும்போது கர்த்தர் நினைப்பார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 50வது வசனத்தில் இயேசுவின் வார்த்தையை கேட்டு ஒருத்தன் சொஸ்தமாவான். அவன் முதல்ல வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறான் என்றால், அவனுடைய இன்ட்ரோவே என்ன போட்டிருக்கும் என்றால், ராஜாவாகிய மனுஷன் என்று போட்டிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய இயேசு பாருங்க, இதை நான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பிரசங்கம் பண்ணேன். இன்றைக்கி இதை நான் உங்களுக்கும் உணர்த்துறனால சொல்கிறேன். இயேசு மறுபடியும் கானா ஊருக்கு வராரு, மறுபடியும் கலிலேயாவுக்கு வரார். கலிலேயாவிலிருந்து கானா ஊருக்கு வராரு. இங்கே தான் இயேசு முதல் அற்புதம் செஞ்சார். இயேசு மறுபடியும் அந்த ஊருக்கு வரும் பொழுது அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறான். அவன் அடுத்த வசனம் ராஜாவின் மனுஷனாகிய ஒரு குமாரன் ஒருத்தன் மரண அவஸ்தைப்பட்டு வியாதிப்பட்டு ஒருத்தர் இருக்கிறான். பாருங்கள், மறுபடியும் இயேசு அந்த ஊருக்கு வரார். அந்த இடத்துல ராஜாவின் மனுஷன் ஒருவன் இருக்கிறான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் இயேசு வரணும். ஆமென். மறுபடியும் அவர் கானான் ஊருக்கு வந்தது போல மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு வர வேண்டும். ஆமென். அவர் வந்தால்தான் மறுபடியும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ராஜாவாகிய மனுஷன் ஒருவன் இருக்கிறான். அந்த மனுஷன் சொல்லுகிற, ஆண்டவரே, என் மகன் மிகவும் வியாதிப்பட்ட மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவன் சொல்லுகிறான், என்ன அந்த மகனை நினச்சி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் அற்புதம் அடையாளங்கள் பார்க்கலைன்னா விசுவாசிக்க மாட்டார்கள். நீங்கள் அற்புதம் அடையாளம் பார்க்கலைன்னா விசுவாசிப்பார்களா? விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு. ஆண்டவருடைய வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதற்கு. ஆண்டவர் அற்புதத்தை அடையாளத்தை செய்தால்தான் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்பது அல்ல. ஆண்டவர் அற்புதம் செய்தால்தான் அவரை முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும் அல்ல. இந்த வசனம், இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் போதும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அவன் மரண அவஸ்தைப்படுகிறான். அவனிடத்துல ஆண்டவர் இதை சொல்லுகிறார். அவனுக்கு ஒன்றும் விளங்கலை. அவன் உடனே சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் வந்து குணமாக்கும். நீங்கள் ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அற்புத அடையாளத்தை பற்றி இப்போ ஏன் பேசுகிறீங்க? என் பையன் இப்போ சீரியஸாக இருக்கான், ஐசியூவில் இருக்கிறான், நீங்கள் வந்து குணமாக்குங்க. நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம்? ஏசப்பா, உபதேசம் பண்ணது போதும், நிறைய பிரசங்கங்களை கேட்டுட்டேன், போதும். என் பையன் ஐசியூவில் இருக்கிறான், என் பிரச்சனையில் இருக்கிறேனா, நான் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறான், நீங்கள் வாங்க உடனே. இப்படி தான் சொல்லியிருப்போம். இந்த மனுஷனை அதான் சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, உன் மகன் சொஸ்தமாக இருப்பான், இப்போ நம்பிப்போ, ஆண்டவர் உனக்கு சொஸ்தத்தை கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு சுகத்தை தந்திருப்பார், போன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார் அவனை. அவன் போகிற வழியில் வேலைக்காரன் சொல்லுகிறான், உன் மகன் சொஸ்தமாயிட்டான். அவன் எப்போ ஆண்டவரே என் மகனை நினைத்து பாருங்க என்று சொல்லி வேண்டிக் கொண்டானோ, ஆண்டவர் அவனுக்கு அந்த தருணத்தில் அவர் வந்து தான் குணமாக்கணும் என்பது அல்ல, அந்த வார்த்தை. அவன் உடனே சந்தேகத்தில் கேட்குறான், எத்தனை மணி நேரத்தில் என் பையன் சுகம் கிடச்சிது? இத்தனை மணி நேரம். அப்போ தான் இயேசு அவனோடு பேசின நேரம். அந்த வார்த்தை, கர்த்தர் பேசுகிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த காலை வேளையில் அதான் சொல்ல, என்னை நினச்சி பாருங்கப்பா. இந்த காலை வேளையில் நம்மளை நினைப்பதற்கு நம்ம ஒன்றும் பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, நம்ம ஒன்றும் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்களோ பெரிய காரியம் இல்லை. நம்ம சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், வேலை கைகளினால் வேலை செய்து உழைப்பவர்கள். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், என்னை நினைச்சு பாருங்க ஆண்டவரே. எரேமியா புலம்பி கேட்கிறான்,
என் சிறுமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், என் வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை கசப்பை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களை நீங்கள் நினச்சா எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், எங்களை நீங்கள் நினச்சா என் வாழ்க்கை மாறும். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்ன இந்த காலை வேளையில் நான் மிகவும் கசப்பான ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் இருக்கிறேன் என்றால், நான் மிகவும் கசப்பான மன வழியில் இருக்கிறேன் என்றால், இந்த காலை வேளையில் என்னை நான் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன்.